ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கினால் நிச்சயம் ஒரு நாள் உன் முன் வந்து நின்று நான் காட்சி கொடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் என்று சொன்னேன் அல்லவா? அது நாளையே கூட நடக்கலாம். அதனால் நீ நம்பிக்கையோடு இரு. நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது என்ன என்றால் நம்பிக்கை, பொறுமை என்கின்ற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீங்கள் கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீங்கள் வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகிறீர்கள். வாழ்வை ரசித்து ஒன்றை வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீங்கள் மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடம் வந்து சேரும். அதனால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பு இல்லாமல் தொழுதால் அனைத்தும் உன் வசமாகும். அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானி, என் மீதே மனதைவை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதோடு அமைதியாய் பார்த்திரு. வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த வீணான கவலை எதற்கு? கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகிறாய். அதனால் என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு. வைராக்கியத்தை வளர்த்துக்கொள். இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை, நேர்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன். என் அன்பு குழந்தையே, விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய். நான் உன்னை என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல, 7 ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணித்து கொண்டு இருக்கிறேன். என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா? உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகத்தில் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி. பொறுமையை கடைப்பிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு. மற்றதை உன் சாய் தேவான் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான காலம் வந்துவிட்டது தங்கமே. நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியோடு நீ வாழ்வாய். அதற்கு உன் சாய் தேவான் நான் பொறுப்பு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.